7 பேர் என்பது இப்பொழுது 8 பேராக ஐயா அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த 8 பேராலும் தயாரிக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிக்கை இப்பொழுது உங்கள் முன்னாலே அறிவிப்பு செய்யப்படுகிறது. கடந்த 22/12/2024 அன்று 24க்கு விடை கொடுப்போம், 25ஐ வரவேற்போம் என்ற சிறப்பு புத்தாண்டு பொதுக்குழு கூட்டத்தில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் மைக் தூக்கி போட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் கருத்துக்கு எதிராக பேசியது. பனையூரில் புதிய கட்சி அலுவலகம் துவங்கியுள்ளேன், அங்கே வாருங்கள், அதற்குரிய கைபேசி எண்ணை குறித்து கொள்ளுங்கள் என்று கைபேசி எண் கொடுத்ததும், இது போன்ற செயல்கள் கட்சியை அன்றே பிளவுபடுத்துவதும் குழப்பத்தை ஏற்படுத்துவதும் போன்ற தலைமைக்கு கட்டுப்படாத செயலாகவே இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு கருதுகிறது. 2 11/5/2025 அன்று மாமல்லபுரம் இளைஞர் பெருவிழா மாநாடு முடிந்த பின்னர் அடுத்து கட்சி வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகளுக்காக 13/5/2025 அன்று தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் என்றும் அதில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் இரவு முழுவதும் மாவட்ட செயலாளர்களுக்கு கைபேசியில் தொடர்பு கொண்டு, நீங்கள் யாரும் தைலாபுரம் தோட்டத்திற்கு போகாதீர்கள், உங்களிடம் கையெழுத்து பெற்றுக்கொண்டு மருத்துவர் அன்புமணி ஆகிய என்னை கட்சியிலிருந்து மருத்துவர் ஐயா அவர்கள் நீக்கப் போகிறார் என பொய்யான செய்திகளை வதந்திகளை சொல்லி மொத்தம் 108 மாவட்ட செயலாளர்களில் 100 பேரை தடுத்து நிறுத்தியது கட்சியை பிளவுபடுத்த திட்டமிட்டு செய்த தவறான கட்சி விரோத நடவடிக்கையாகவே இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு கருதுகிறது. 3 பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு அணியான பாட்டாளி சமூக ஊடக பேரவையினர் ஒரு சிலரை தன் கையில் வைத்துக்கொண்டு மருத்துவர் ஐயா அவர்களை பற்றியும் மருத்துவர் ஐயா அவர்களுடன் இருப்பவர்களை பற்றியும் மிகவும் அவதூறான, அருவருக்கத்தக்க, இழிவுபடுத்துகிற, அநாகரிகமான, மனதை புண்படுத்துகிற செய்திகளை ஒவ்வொரு நாளும் முகநூல் பக்கம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டு பொதுமக்கள் மத்தியில் அவமானப்படுத்துகிற மிக தீய செயல்கள் அரங்கேற்றி வருகின்றனர்.